ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. குறிப்பாட்டு பாகிஸ்தான் இந்தியா டென்ஷன் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. இது போக ரிசல்ட்ஸ் குறிப்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 1054 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 80,266 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி 50 24,335 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது, 296 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 55,474 பாயிண்ட்ஸில் இருக்குது, 810 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3% மேலே அப்பு, 102 ரூபாயில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது போக கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் வரைக்கும் 1.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் கால் தலை ஒரு 4% விழுந்துச்சு, 63 ரூபா வரைக்கும் வந்துச்சு. இப்போ 66 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் மாறிடுச்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். பெருசாலாம் அதில் அடி விழாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப போர் கிடையாது. மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ரெஷர் அப்படி ப்ராஃபிட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் அது ஒரு ஷார்ட் டேர்ம் இஷ்யூ தான். மைக்ரோ ஃபைனான்ஸ் அது இதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் மட்டும் இல்லை, அது ஆல் ஓவர் த குறிப்பாட்ட இண்டஸ்இண்ட் பேங்க்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. அடுத்தது கர்நாடகா பேங்க்கில் இருக்குது, மணப்புரம் ஃபினான்ஸில் இருக்குது, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இந்த மாதிரி வேரியஸ் செக்டார் கம்பெனிஸில் அது இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு ஷார்ட் டேர்மில் கவர் ஆகும். பட் டெபாசிட்லாம் 20%, 25% அந்த ரேஞ்சில் க்ரோத் இருக்கிறதுனால இந்த பேங்க் லாங் டேர்மில் ஒரு ஒர்த்தான பேங்க் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ பெருசாக ரிசல்ட்ஸில் ஒன்றும் அடி விழலை. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இம்பாக்ட் ஆயிருக்கு. 5% அப்பு, 1366 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. 1374 வரைக்கும் இன்னைக்கு ஹை போயிருக்கு. இப்போ 1366 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 5% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நேற்று அதாவது லாஸ்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதில் இந்த கம்பெனிஸ் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேஜாஸ் நெட்வொர்க் இன்னைக்கு பயங்கரமாக விழுந்துருந்துச்சு, 15% வரைக்கும் விழுந்துருந்துச்சு. 762 இப்போ ட்ரேட் ஆகுது. ஸோ ஓவர்லாட்டு ரீசன் பார்க்கும்போது 735 ரூபா வரைக்கும் போச்சு, இப்போ 763 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ரீசன் அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் குவார்ட்டரில் 72 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. முந்தின குவார்ட்டரில் ப்ராஃபிட்லேருந்து லாஸ்ட் குவார்ட்டரில் லாஸுக்கு மாறினதுனால அந்த கம்பெனி ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது. பட் இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கு டாடா குரூப் கம்பெனினாலும் கொஞ்சம் ப்ரெஷர் இந்த கம்பெனியில் இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் குவார்ட்டரில் ஒன்ல ப்ராஃபிட் பண்ணி நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி அவாய்ட் பண்ணுறதான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ஜிஆர்எஸ்சி, கொச்சின் ஷிப்யார்ட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஹெச்ஏஎல் மேலே போனதுக்கு இந்த ரஃபேல் டீலு ஒன்றா இருக்கும். ஏன்னா இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை போகிறத பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிருக்குது. 26 ரஃபேல் எம் ஃபைட்டர் ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டீல் வந்திருக்குது ஃப்ரான்ஸில் இருந்து, இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் டீலு. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அந்த டீல் வேல்யூ 63,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே 5% to 8% வரைக்கும் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட பார்டரில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இது டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. நிஃப்டி 500 இண்டெக்ஸ் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் குறிப்பாட்டு அது எல்லாமே இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷ் என்ட்ரி இருக்கான்னா எல்லாமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி எந்த ஸ்டாக்லையுமே நம்ம எடுக்க முடியாது. அதனால் பொறுமை தான் காக்க வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிஐடி டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நெட் ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்க 244 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 3.4% இன்க்ரீஸாக இருக்குது. அது போக எபிட்டா 4.4% க்ரோத் காமிச்சிருக்கு, 265 கோடி. எபிட்டா மார்ஜின் 10 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, 17.3% இருக்குது. இது போக போர்டு 6 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் இந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், பார்ட்னர் இது இவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூட மெர்ஜ் பண்ணுறதுக்கும் போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது ஒரு நல்ல கம்பெனி. ஃபண்டமெண்டலி கேபிஐடி டெக்னாலஜிஸ் ஒரு நல்ல கம்பெனி. பட் இவங்க பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. 6 ரூபா டிவிடனும் கொடுக்குறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது.
கிட்டத்தட்ட இப்போ 1231 ட்ரேட் ஆகுதுக்கு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இன்னைக்கு 1276 வரைக்கும் போச்சு. இப்போ 1231 ட்ரேட் ஆகுது. வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி, 44 டைம்ஸ் மேலே பிஇ இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம தொட முடியாது. பி ரேஷியோ அட்லீஸ்ட் ஒரு 20-25 வந்த பட்சத்தில் தான் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது ஃபண்டமெண்டலி எல்லாமே ஓகே, பட் ரிஸ்க்கு என்னன்னா வேல்யூஷன் பி ரேஷியோ அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து டாடா கன்சியூமர், மேரிகோ, எனாமி இதை விட ட்ரிப்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து டாமினண்ட்டாக இருந்தது டாடா கன்சியூமர், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. மேரிகோ இந்த கம்பெனியை பீட் பண்ணி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சேல்ஸ் அட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ்னு எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா கேம்பா, ஸ்பின்னர்ஸ் இது பிவரேஜ் கேட்டகரியில் இருக்குது. ஸ்டேபிள்ஸ், இண்டிபெண்டன்ஸு, அடுத்தது ஸ்ப்ரெட் அண்ட் சாசஸ் வச்சிருக்காங்க. வெல்வெட் வந்து பர்சனல் கேரில் இருக்குது. டோஸோ வந்து டிஷ் வாஷிங்கில் வச்சிருக்காங்க. கிளிம்மர் வந்து சோப்பில் வந்து கிளிம்மரும் பியூரிக் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஹோம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் அண்ட் என்எஸ்ஓ வந்து ஃபேப்ரிக் காரில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே அவங்களோட கன்சூமர் ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் 25ல் சேல்ஸ் நீ பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎலுக்கு வந்து 61,649 கோடி, 469 கோடி, 61,469 கோடி. நெஸ்லேக்கு 20,202 கோடி. அதே இது ஐடிசிக்கு 19,559 கோடி. இவங்களுக்கு பிரிட்டானியாவுக்கு 17,580 கோடி, டாபருக்கு 12,548 கோடி, ரிலையன்ஸ் கன்சியூமர் 11,450 கோடி, டாடா கன்சியூமர் 11,241 கோடி, மேரிகோ 10,379 கோடி. இப்போ டாடா கன்சியூமர், மேரிகோ இவங்களை பீட் பண்ணி ரிலையன்ஸ் கன்சியூமர் மேலே வந்திருக்கிறாங்க எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸில். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எஃப்எம்சிஜி செக்டார் சேல்ஸில் இவங்களெல்லாம் பீட் பண்ணி இந்த ரெண்டு கம்பெனியும் பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இடத்துல ஹெச்யூஎல், அடுத்தது நெஸ்லே, ஐடிசி, பிரிட்டானியா, டாபர், அதுக்கு அடுத்த பொசிஷனில் ரிலையன்ஸ் இருக்கிறாங்க. ஐடிசி தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் ஹெச்யூஎலும், செகண்ட் வந்து நெஸ்லேலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிலையன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எனக்கு 5% மேலே போகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருந்திருக்கு. சொனோட்டோ சாஃப்ட்வேர் என்ன சொல்கிறாங்கன்னா $73 மில்லியன் ஒர்த் ஆஃப் டீல். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வேண்டி இந்த டீல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 5 இயர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்கேஜ்மெண்ட் டீலு. மீடியா அண்ட் டெலிகாம் செக்டாரில் யூஎஸ் பேஸ் கம்பெனிட்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சொனோட்டோ சாஃப்ட்வேருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இண்டஸ் டவர். இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 4% மேலே போச்சு. 411 போனது, இப்போ 406 ட்ரேட் ஆகுது இண்டஸ் டவர்ஸ். ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 30 போர்ட் மீட்டிங் இருக்குது. அது இதில் மட்டுமே 4 லட்சம் சுமார் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனியில் இருக்குது. போனஸ் இஷ்யூ, டிவிடெண்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இருக்கிறாங்க. பைபேக் ப்ரொபோசல், போனஸ் இஷ்யூ எல்லாமே பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்குது. இது இண்டஸ் டவர்ஸ் போனஸ், டிவிடெண்ட் எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 30 அப்டேட் நம்ம கிடைக்கும். ரேல்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு 90 கோடி ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. டிஎன்சிடிசி கோயம்புத்தூர், அடுத்தது டிஎன்சிடிசி மதுரை, இங்கே வந்து அவங்க ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஐடிசியில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க நிறைய அக்யூசியேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய கம்பெனிஸை. ஸோ நம்ம ரீசெண்டாக கூட 2 கம்பெனிஸ் அக்யூசியேஷன் பண்ணாங்க. இப்போ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் அக்யூசியேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். குறிப்பாட்டு ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட போர்ட்ஃபோலியோ இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். குறிப்பாட்டு பிக் அண்ட் ஸ்மால், அதாவது பாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மால் கம்பெனிஸும் சரி, பிக் கம்பெனிஸ் இதில் எல்லாமே அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அக்யூசியேஷனில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஐடிசி தரப்புல வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த எஸ்எம்எல் இஷ்யூஸ் இன்னைக்கு 10% விழுந்துச்சு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அந்த எஸ்எம்எல் இஷ்யூவில் சம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டேக் 10% விழுந்திருக்கு. 58.96% ஆஃப் த ஸ்டேக்கை 555 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. 26% அடிஷ்னல் அந்த ஓப்பன் பப்ளிக் ஆஃபர் உண்டுது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பங்கு வந்து எஸ்எம்எல் இஷ்யூஸும் விழுந்திருக்குது. மார்க்கெட்டில் 10% வரைக்கும் விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போ போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா 1959 கோடி அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சிஸ் நடந்திருக்கு. டாப் மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சிஸ்னால டாப் மேனேஜ்மெண்ட்டில் விரைவில் சில சேஞ்சஸ், இண்டஸ்இண்ட் பேங்கோட போர்டில் வந்து சில சேஞ்சஸ் விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான ரோல்ஸில். இந்த டிஸ்கிரபன்சி லாஸுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் அக்கௌண்டிங்னால தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபினான்ஷியல் 25ல இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அதோட ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நம்மளால் எக்ஸாக்டாக கணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து அப்டேட்டு.
டிக்சன் டெக்னாலஜிஸ் வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் வந்து 23,000 கோடிக்கு இன்சென்டிவ் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இதே டிக்சன் டெக்னாலஜிஸும் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து ரீசெண்டாக 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிக்சன் டெக்னாலஜிஸ் ஆல்ரெடி இந்த எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸ். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸும் சரி டிக்சன் டெக்னாலஜிஸும் இந்த இன்சென்டிவ் ஸ்கீமில் பயனடைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரபாசா கேஸோட ரிசல்ட்ஸு நெட் ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 349 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3950 கோடி. எபிட்டா 37.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 497 கோடி. மார்ஜின் 12.6% இருக்குது. நெக்ஸ்ட் செபி பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அதாவது ஒரு இன்வெஸ்டர்ஸோட டெத்துக்கு அப்புறம் இந்த நாமினியை வந்து ஆட் பண்ணுறதுக்கு அந்த அன்கிளைம்டு அசட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஒருத்தர் இறந்து போகிறாரு, அசட்ஸ் வந்து நிறைய இப்போ அன்கிளைம் அசட்ஸாக இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி செபி வந்து டிஜிலாக்கர் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே அந்த நாமினி எல்லாமே ப்ராப்பராக ஆட் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறாங்க போல். இது வந்து செபி வந்து டிஜிலாக்கர் கூட அந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், பயோகான், ஆரோபிண்டோ ஃபார்மா இந்த ஷேர்ஸ் எல்லாமே எனக்கு மேலே போயிருந்துச்சு. இவங்களுக்கு ரீசன்ட்லி EU யூரோப்பியன் யூனியன் இவங்கள்டேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ண இவங்களோட ட்ரக்ஸுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு, ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் இந்த ஸ்டாக் எல்லாமே மேலே போயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜைடஸ், பயோகான், ஆரோபிண்டோ ஃபார்மா இதெல்லாமே இன்றைக்கி 2 to 3% பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ரீசன்ட்லி இவங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் ஏதோ 6 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்துச்சு. பட் சில கம்பெனிஸுக்கு அவங்களோட சில ப்ராடக்ட்ஸுக்கு பயோகான் பயாலஜிக்ஸோட சப்சிடரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒப்பீனியன் கிடச்சிருந்துச்சு. CHMP அதாவது கமிட்டி ஃபார் மெடிசனல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹியூமன் யூஸ் யூரோப்பியன் மெடிசன் ஏஜென்சிட்டு இவங்களோட டினோசோம் பயோசிமிலருக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருந்துச்சு. ஸோ இது மாதிரி பாசிட்டிவ் அப்டேட் இருந்ததுனால இந்த ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க அன்றைக்கி மார்க்கெட்டில். கார்டன் ரிசிபிள்டர்ஸ் வந்து கொல்கத்தா போர்ட்டு கூட ஒரு லாங் டேர்ம் லீஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இது இன்னைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் லீஸ் அக்ரிமெண்ட் வந்து சயமா பர்சாத் முகர்ஜி போர்ட் கொல்கத்தாவில் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.